சொல்லுவாங்க எல்லாரும். எனது மனவாளனே நாமம் துதிக்கப்படுவதாக. God is so good and He is so wonderful. கர்த்தர் மிக நல்லவர், அவர் அருமையானவர். And it's a joy and a privilege to have Uncle Sven Peter with us this morning. இந்த காலை நேரத்தில் அங்கிள் ஸ்வென் பீட்டர் அவர்கள் நம் நடுவில் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். And I lost touch with him personally for many decades. பல ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த தொடர்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டது. But he's always in our heart. ஆனால் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஒரு மனிதர். He is very closely associated with our family. எங்கள் குடும்பத்தோடு மிக நெருக்கமான பழக்கமுடையவர். To talk a little bit about him, he's a man of God, anointed man of God. அவரை குறித்து சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன். கொஞ்சம் சத்தம் இல்லாம பண்ணுங்க. He did his schooling in Madurai. மதுரையிலே அவர் கல்வி பயின்றார். Union Christian High School. கிறிஸ்தவ பள்ளியிலே. And also he did an MSc in American College Madurai. மதுரையில் இருக்கிற அமெரிக்கன் கல்லூரியில் MSc படித்தார். And he is a very best volleyball player. ஒரு நல்ல வாலிபால் பிளேயர் அவர். In his young age. அவருடைய வாலிப நாட்களில். And he also played music in TELC, Tamil Evangelical Lutheran Church in Madurai. மதுரையில் இருக்கிற லுத்தரன் திருச்சபையிலே அவர் இசை வாசித்தவர். He is one of the best musicians I can say in Tamil Nadu in those days. அந்த நாட்களிலே தமிழகத்திலேயே சிறந்த இசை வாசிப்பவர்களில் அவர் ஒருவர் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. During the time of மெய்ப்பொருள் விழா that was conducted in Kadalur. கடலூரிலே நடத்தப்பட்ட மெய்ப்பொருள் விழா என்கிற நிகழ்ச்சியில், it was organized by Pastor Justin Prabhakaran.
பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அதை ஒழுங்கு செய்திருந்தார். And my father used to be one of the speakers. என்னுடைய தகப்பனார் அதில் ஒரு பேச்சாளராக இருந்தார். And that is the first time. That was the first time that I was happened to meet uncle. அப்பொழுதுதான் நான் அங்கிள் அவர்களை முதல் முறையாக சந்தித்தேன். They used to come with a big orchestra. அவர் ஒரு பெரிய இசைக்குழுவோடு கூட வருவார். They call it gospel melody singers. அவர்கள் gospel melody singers என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய இசைக்குழுவை வைத்திருந்தார். We shortly call that GMS group. GMS குழு என்று நாங்கள் சுருக்கமாக அழைப்போம். About 100 choir people will come. 100 பேர் அவரோடு கூட வருவார்கள். They'll come and set up all the equipments. அவர்கள் வந்து இசை கருவிகளை எல்லாம் ஒழுங்கு செய்து வைப்பார்கள். I used to be very small those days, and I just go up on stage and see them setting the equipments. நான் சிறுவனாக அவர் எப்படி எல்லாம் ஒழுங்கு செய்கிறார் என்பதை நான் அங்கும் இங்கும் சென்று அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். That gives me a good joy. எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அன்னைக்கு பார்த்து தான் இன்னைக்கு கர்த்தர் என்னையும் musician ஆக்கிட்டார். Hallelujah. I used to admire musicians every time. நான் எப்பொழுதுமே அவருடைய ஆச்சரியப்பட்டு பெருமையாக பேசுவேன். And he's been ministering through music with many top key leaders. பெரிய தலைவர்களோடு கூட பல பெரிய தலைவர்களோடு கூட இசையின் வழியாக அவர்களோடு இணைந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். And he's also very closely associated with my father. என் அப்பாவோடு மிக 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 நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கிறவர். He has done many albums for many evangelists. பல சுவிசேஷகர்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார், உடன் ஊழியம் செய்திருக்கிறார். Also he has created the song மான்கள் நீரோடை வாஞ்சித்து. மான்கள் நீரோடை வாஞ்சித்து என்கிற பாடலை எழுதியவர் அவர்தான். And is one of the top list song and sung in every churches in all over the world. உலகமெங்கிலும் தமிழ் திருச்சபைகளில் பாடப்படுகிற ஒரு முக்கியமான பாடல்களில் ஒன்று அந்த பாடல். And he's going to sing that with his accordion. அவருடைய அக்கார்டியனோடு கூட அவர் அதை பாடப் போகிறார். And he has literally seen my father's ministry and all those persecution and opposition. எங்க அப்பா சந்தித்த எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்களை எல்லாம் உடனிருந்து நெருக்கத்திலே பார்த்தவர். When my father in the ministry, there was persecution. People, they threw stones, they burned books and bookstores. என்னுடைய அப்பா ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கல்லை எல்லாம் அவர் மீது எரிந்து புக் ஸ்டாலை எல்லாம் தீக்கிரையாக்கி எரித்து. And the police had to come and they take him into the police station. போலீசார் வந்து எங்க அப்பாவை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார்கள். And they created a lot of chaotic things in the meetings. கூட்டத்தில் நிறைய குழப்பத்தை விளைவித்தார்கள், விளைவித்தார்கள். And he has literally seen that because he is on the stage. அவர் மேடையில் இருக்கிறார், இதையெல்லாம் உடனிருந்து பார்த்தவர் ஐயா அவர்கள். And so why I'm saying is because those days the ministries used to be very radical. அந்த நாட்களிலே ஊழியம் மிக தீவிரமாக இருக்கும். And it was like apostolic days. Amen. அது வந்து அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது போல மிக தீவிரமாக நடக்கும். They preach the gospel and people, hundreds and thousands, get saved. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே வந்து ரட்சிக்கப்படுவார்கள். Because the power of the Holy Spirit manifest. பரிசுத்தாவினுடைய வல்லமை அங்கேயே மிக பகிரங்கமாக வெளிப்படும். And we saw miracle signs and wonders happening just instantaneously. உடனடியாக அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். Get saved immediately. நூற்றுக்கணக்கானோர் உடனடியாக ரட்சிக்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். So powerful. மிக வல்லமையாக. Such a man of God uncle is. ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான மனிதர். And so it's a joy to have him with us. நம்மோடு கூட அவர்கள் இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். And he's going to come and minister to us. அவர்கள் நமக்கு பாடல்கள் மூலமாக ஊழியம் செய்ய போகிறார். And also he has written a wonderful book called Stories of Christian Songs. கிறிஸ்தவ பாடல்களின் வரலாறு என்கிற மிக ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறார். Many times we sing songs but we do not know the story behind those songs. பல நேரத்தில் பாடல்களை பாடுகிறோம், அந்த பாடல் பின்னால் இருக்கிற கதை நமக்கு தெரியாது. Many singers have written songs. பல பாடகர்கள் பாடல்களை எழுதி இருக்கிறார்கள். சாரோல் நவரோஜி அவர்கள். Many of the hymns that is written by the Wesley அவர்களும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். So there's a lot of stories, history behind it. அதற்கு பின்பாக நிறைய சரித்திரங்கள் இருக்கு. And uncle has done a research on that and he has written this book. ஐயா அவர்கள் அதை குறித்து ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். It's 100 rupees. அது 100 ரூபாய் அதன் விலை. When you go you can buy this. நீங்கள் போகும்போது வாங்கி செல்லலாம். Also you can use this in your family prayers. உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் நீங்க இதை பயன்படுத்தலாம். Give it to your friends as well. உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். Amen. Amen. So let's invite uncle to come forward. ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். And put our hands together and welcome. கரங்களை தட்டி உற்சாகமாக அவரை நாம் வரவேற்போம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் இருக்கீங்களா? God bless.
ரக்ஷா சபையில் வந்து இன்னைக்கு கர்த்தர் சித்தம் கொடுத்தார். You are all blessed people. Really, you are all blessed people. கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதியை உட்கார்ந்து பார்க்கிறேன். கர்த்தரை மையப்படுத்துகிறேன். முதல் தடவை நான் வந்து I'm really blessed by the worship conducted by Pastor Finney. Pastor Finney நான் சிறுவனாகவே தெரியும் எனக்கு 10 வயசுலேருந்து. இப்பொழுது வளர்ந்து பெரிய ஆளாக வந்துட்டார். இஸ் அன் எக்ஸ்பர்ட், இஸ் எ சார்ஜர் கிட்டாரிஸ்ட். அவர் கிட்டார் வாசிப்பதை இப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஐயா மறைந்த சாதையா போதகர், வேத பண்டிதர் அன்பு ஐயா சாதிச்செல்லப்ப அவரோடு நான் அநேக ஆண்டுகள் கூட இருந்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணில் தண்ணீர் தாரை தர வருகிறது. காட் சர்வன்ட், காட்ஸ் மேன், கடவுளுடைய மனுஷானவர். அவருடைய ரசிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் உண்டு. அவரோடு நான் செய்த ஊழியத்தில் அடிபட்டு ஓடின காலங்கள்லாம் உண்டு. கட்சி அருவாலாம் குழந்தைங்களை வெட்ட வந்த நாள் திருவண்ணாமலையில் நினைத்து பார்க்க நிலத்து பாரு எப்படி இருக்கு. நாங்கள் 10 பேர் குழுவாக இருக்கோம். பெரிய கூட்டம் அருவாலாம் கொண்டு எங்களை வெட்ட இருந்தாங்க. இந்து முன்னணி இரவு கர்த்தருடைய பெரிய கிருபை நாங்கள் தப்பித்து எக்கே தவறப்பட்டு ஓடி சொன்னாங்க. அது 1 மணிக்கு போனோம். நாங்கள் இந்த நிலையில் நினச்சி பார்க்குறேன். இன்னொன்று மெட்ராஸில் மெட்ராஸில் உங்களுக்கு பல அது பேர் மாம்பழத்தில் மேற்கு மாம்பழம் அங்கே ஒரு கூட்டம் நடந்து 3 நாள் கூட்டம். ஐயா பேசுகிறாங்க. முதல் நாள் பலத்த எதிர்ப்பு. இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் கல்லெல்லாம் கொண்டு எரிஞ்சாங்க. மீட்டிங் நடக்கு சர்ச்சைகளே கூட்டம். அவர் நான் கல்வி வாசிக்கிறதுக்கு கல் வந்து விடுது. யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. எல்லாம் மூர்க்கத்தனமாக இருக்காங்க. முதல் நாள் கூட்டத்தை முடிச்சிட்டோம். 2ஆம் நாள் கூட்டம் நடக்கும்போது அதோட பலத்த கூட்டம் கலவரம் வந்துருச்சு. போலீஸ் வந்து தலையிட்டு கூட்டத்தை நிறுத்தினாங்க. ஏன் சொல்றத நான் அவ்வளோ எதிர்ப்பின் மத்தியிலையும் சாதையா செய்த ஊழியத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவருடைய ஊழியம் வந்து மகத்தான ஊழியம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஊழியம் யாரும் செய்தவே கிடையாது. எதிர்ப்பின் மத்தியில் தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் நான் மையப்பட்டது. அவர் செய்த ஊழியத்தில் லட்சக்கணக்கான பேர் ரசிக்கப்பட்டாங்க. அதான் உண்மையான பெரிய சாட்சி. அதே மாதிரி அவரோடு நான் கடலூரில் மீட்டிங் சொன்னாங்க. மெய்ப்பொருளோட வாசிட்டு இருக்கும்பொழுது காம்பு ஆர்கன் வாசிப்பேன். இங்கேருந்து வாடகை எடுத்துகிட்டு போவோம். ரஹ்மான் வீட்டில் தான் வாடகை எடுப்போம். காம்பு ஆர்கன் அப்போ அட்டிக்கிட்டு அவங்க தான் வாடகை கொடுப்பாங்க. நான் எடுத்துகிட்டு போய் அங்கே வாசிட்டு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சோன்னு ஒரு நாள் வந்து ஐயா தன்னுடைய வாட்சை கட்டி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு வாட்சி கிடையாது. கட்டி விட்டு சொன்னார், பீட்டர் நீங்கள் வாட்சி கொடுத்துருக்கேன், இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னாரு. கலங்களை தட்டி நினைப்படுத்துவோமா? அவர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. நம்ம ஒரு பொருளை மக்கள் கொடுக்கும்பொழுது அவருக்கு சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். நம்மளே வச்சுட்டு கூடாது. நம்மளுக்காக நமக்கு சந்தோஷம் கிடையவே கிடையாது. மற்றவர் கொடுக்கும்போதே அவருக்கு சந்தோஷப்படணும். அது மாதிரி கொடுக்குறது வாரி வழங்குறதில்ல. அவருக்கு ஈடே கிடையாது. வாரி வழங்குறதில்ல. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வீட்டுக்கு ஒரு இடத்துல இருக்கும், ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ ஆஃபீஸில் இருப்பாங்க. நான் போய் அவங்க பேசிகிட்டு இருக்கேன். மன்னர்கிட்ட வந்துருக்கோம். எடுத்த விட ஒரு ஊழியக்காரர் வர மன்னர் எடுத்து அந்த ஊழியக்காரர் கொடுப்பாரு. நான் அந்த மாதிரி யாரும் நான் பார்த்ததே கிடையாது. தனக்கு இல்லைனா கூட மற்றவர்கள் கொடுத்துருவாரு. அப்படி ஊழியம் செஞ்ச ஒரு பெரிய தாசர். அந்த சபையை நான் நிற்கிறது குறித்து நான் சந்தோஷப்படுறேன். நீங்களும் அதே மாதிரி வரணும். அவருடைய ஊழியத்தை பார்க்குறீங்க இல்லையா? ஐயா மாதிரியே நீங்களும் வரணும். 4 பேருக்கு நீங்கள் ஆதரிக்கணும், உதவி செய்யணும். ஆகவே இந்த நேரத்துக்கு கொடுத்த பாஸ்ட்டுக்கு நன்றியை தெரிவித்து விடுகிறேன். பாஸ்ட்டு பின்னிய பக்கமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேர்த்தியாக கிட்டார் வாசி 1 மணி நேரம் தொடர்ந்து எல்லாரையும் நிற்க வச்சு பாட வச்சுட்டாரு. அவர் எப்படா முடிப்பார்னு எனக்கு இருந்துச்சு. அதனால் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் நின்றுட்டே நான் பாடினது உட்கார பயமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் நிற்கிறீங்க. நான் மட்டும் உட்காந்து என்ன நினைப்பீங்க? இதுக்கு வயசாச்சு நினைப்பீங்களே. எனக்கு வயசே ஆகலை. எனக்கு 87 வயசு தான் ஆகுது. அதனால் நான் பிறந்தது 7/7/37.
நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க 7/7/37. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சென்ட் பீட்டர்னு பேர் வச்சா போடுறது. ஸ்வீடிஷ் நேம். சொன்னால் ஷெப்பர்னு அர்த்தம், மேய்ப்பன் அர்த்தம், ஸ்வீடிஷ் நேம் அது. இப்போ நான் ஒன்று பெரிய பாடகன் கிடையாது, அது ஒரு சொல்லி நம்மளுக்கு ஐ நாட் குட் சிங்கர் லைக் பாஸ்டர் ஃபின்னி. அக்காடி வாசிப்பேன், ஆர்கெஸ்ட்ரா நடத்துவோம். 3000 பேர் கொண்ட ஒரு பெரிய பாடல் குழு பீச்சில் டிஜே ராக்குன்னு சவுத் கொரியன் வரும்போது நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணோம், அதெல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று, நான் எனக்கு தெரிஞ்ச குரலில் பாடுறேன். மான்கள் நீரோட நான் எழுதின பாட்டு 1973. அது ஒரு 3 சரணம் பாடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அது பாடல் தெரிஞ்சவங்க கலந்து வைத்துங்க. மான்கள் நீரோட தயவுசெய்து பாடி என்னை காப்பாற்றுங்க, தயவுசெய்து பாடுங்க. கதறு போல் தேவனே
தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாடுறீங்க கொயர். பாஸ்டர் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் பிரேசர் கோஷ்டி நடத்தும்போது ஒரு 10 பேராவது கொயர் நீங்களும் பாடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸலன்ட். யாராவது வெரி குட் சீனியர்ஸ். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. காட் பிளஸ் யூ. Thank you, Uncle, for coming up to our church and blessing. எங்கள் திருச்சபைக்கு வந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அங்கிள். And we take all your encouraging words as a prophetic word. உங்களுடைய உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். And definitely the Lord will expand every area of ministry. நிச்சயமாக ஊழியத்தினுடைய எல்லா எல்லைகளையும் கர்த்தர் விரிவாக்குவார். Hallelujah. ஹalleluya. Lord is so wonderful. கர்த்தர் அருமையானவர். So let's sing a couple of songs and then we close the service because not going to have any message this morning. இன்றைக்கு செய்தி எதுவும் இல்லை, சில பாடல்களை மட்டும் பாடி நாம் இந்த ஆராதனை முடிப்போம். Maybe you can share a little bit of 20 books of book of Daniel. தானியேல் புத்தகத்திலிருந்து ஒரு சிறிய தியானம் மட்டும் நாம் செய்வோம். Chapter 1. ஒன்றாம் அதிகாரத்தில் verses from 3 to 6. 3 முதல் 6 வசனம் வரை. We see that Daniel, Hananiah, Mishael and Azariah were believed to be in their young age, teenage. தானியேல், அசரியா மற்றும் மிஷேல் அவர்கள் சிறு வயதிலிருந்தே கர்த்தரை சேவிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். When they were taken captive to Babylon, பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது we see that they were the descendants, kings, descendants of the tribe of Judah. யூதாவினுடைய சந்ததியிலே வந்தவர்கள். And they are descendants of godly King Hezekiah. எசேக்கியா என்கிற தேவ மனுஷனாகிய ஒரு ராஜாவுடைய வம்சத்திலே வந்தவர்கள். These young people were turned over to the prince of the eunuchs. இந்த வாலிபர்கள் யூனக்கினுடைய அதிபதியினிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். And they have changed their names and had supervision over them for 3 years. 3 ஆண்டுகள் அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு அவர்களை அதிகாரிகளாக நியமித்திருந்தார்கள். In the book of Daniel chapter 1 we see that Daniel's name was changed to Belshazzar. தானியேலுடைய அனனியாவுடைய பெயர் சாத்ராக் என்று மாற்றப்பட்டிருந்தது. And Mishael's name was changed to Meshach. மிஷேலுடைய பெயர் மேஷாக் என்று மாற்றப்பட்டது. And Azariah's name was changed to Abednego. அசரியாவுடைய பெயர் ஆபேத்நேகோ என்று மாற்றப்பட்டிருந்தது. The purpose for changing the name is to draw them away from their land and the religion. அவர்கள் பெயர் மாற்றப்பட்டதனுடைய காரணம் அவர்கள் தேசத்தை விட்டும் அவர்கள் நம்பிக்கையை விட்டும் அவர்களை விலக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு. And induce them to accept their religion and the habits of Babylon. பாபிலோனுடைய மதத்தையும் பாபிலோனின் தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயர்கள் கட்டாய மாற்றம் செய்யப்பட்டது. But we see that Daniel was a man of purpose. தானியேல் ஒரு நோக்கத்தின் மனிதனாக He இருந்தான். was a man of prayer. அவன் ஜெப வீரனாக இருந்தான். He was a man of power and a man of faith. வல்லமையும் விசுவாசமும் கொண்ட மனிதனாக இருந்தான். Daniel chapter 6 verse 4 we see தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் that even his enemies could not find Can you mute the other mics please? தானியேலுடைய எதிரிகள் கூட அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. Even his enemies could not find a blemish or a defect or any weakness in Daniel. தானியேலிடத்தில் ஒரு பலவீனத்தையோ ஒரு குற்றத்தையோ ஒரு குறையோ அவனுடைய சத்துருக்களால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. Daniel was a man of purpose. தானியேல் ஒரு நோக்கத்தின் மனிதனாக இருந்தான். In the hour of testing, சோதனையின் காலத்தில் Daniel purposed in his heart தானியேல் தன்னுடைய உள்ளத்திலே உறுதி செய்திருந்தான். that he will not defile himself.
தன்னை தானே அசுசிப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று மன உறுதி கொண்டிருந்தான். Even when the king came with his delicacies, ராஜா அவனுக்கு விசேஷித்த பந்தி வைத்திருந்த பொழுது, and he came with the wine that was offered to the Babylonian false gods, பாபிலோனிய தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உபசரிப்பு பானத்தை அவனுக்கு அளிக்கப்பட்ட பொழுதும், he was not tempted. அவன் அந்த திராட்சரசத்தை பருகுவதற்கு அவன் சோதனைக்கு உட்படுத்தவில்லை. Church, when you talk about the world is full of lust of the flesh, lust of the eyes, and pride of life. உலகத்தை குறித்து பேசினால் பிரியமானவர்களே, உலகம் முழுவதிலும் இருப்பது என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. Daniel and his friends were so young, they're teenagers. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் வாலிபர்கள், இளம் வாலிபர்கள். They could have fallen into temptation. சீக்கிரமாக சோதனைக்கு அவர்கள் They உட்பட்டிருக்கலாம். could have easily been trapped into sin. பாவத்திலே எளிதாக விழுந்திருக்கலாம். But they did not defile with all those delicacies and wine that was offered. அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த திராட்சரசத்தினாலும் மற்ற பானங்களினாலும் அவர்கள் தங்களை அழுக்கு செய்து கொள்ளவில்லை. But God gave them the wisdom and spiritual eyesight and strength. அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்களையும் மன உறுதியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் அருளி இருந்தார். Hallelujah. Hallelujah. This is what you and me needed. உங்களுக்கும் எனக்கும் இதுதான் தேவை. You and I needed. Hallelujah. உங்களுக்கும் எனக்கும் இது தேவை. We need wisdom and knowledge. விவேகமும் அறிவும் நமக்கு வேண்டும். We need spiritual strength ஆவிக்குரிய பலன் நமக்கு வேண்டும். to overcome this world. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு. Apostle Paul said, do not conform any longer to the pattern of this அப்போஸ்தலனாகிய world. பவுல் சொல்கிறான், இந்த உலகத்தின் முறைமைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ள This வேண்டாம். world will fool you. இந்த உலகம் உங்களை பைத்தியமாக்கி விடும். Because there's full lust of the eyes and pride of life. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், மாம்சத்தின் நிச்சை மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறது. Daniel was a man of purpose. தானியேல் ஒரு நோக்கம் கொண்ட மனிதன். God has called every one of us with a purpose. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு We அழைத்திருக்கிறார். all have a divine purpose. நம் Amen. அனைவருக்கும் ஒரு தெய்வீக திட்டம் உண்டு. And what is that purpose? என்ன அந்த திட்டம்? To stand firm in the faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது. Hallelujah. 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 Daniel and his friends, they stood firm in the faith. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் விசுவாசத்திலே உறுதியோடு நின்றார்கள். Though they were offered so many things and that was offered to the false gods. பொய்யான தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிற பல பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், But they had that wisdom and spiritual strength to overcome. அதை மேற்கொள்வதற்கு, மறுப்பு தெரிவதற்கு, பெரிப்பதற்கு அவர்களுக்கு பலன் இருந்தது. ஆவிக்குரிய அறிவு We இருந்தது. overcome this world by the word of our testimony and by the blood of the Lamb. நாமும் சாட்சியின் திருவசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் இந்த உலகத்தை மேற்கொள்ளுவோம். Daniel said no. தானியேல் இல்லை என்று மறுப்பு And தெரிவித்தான். what did Joseph said? யோசேப்பு என்ன சொன்னான்? He said no to sin. பாவத்திற்கு மறுப்பு தெரிவித்தான். He was also a young person. அவனும் ஒரு வாலிபன் தான். He was tempted in many ways. பல விதங்களிலே அவனும் சோதிக்கப்பட்டான். Turn your Bibles to 1 Corinthians 1 கொரிந்தியர் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். chapter 10, 10ஆம் அதிகாரம் verse 13 and 14. 13 14 வசனங்கள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் படியான போக்கையும் உண்டாக்குவார். Amen. And God is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவர். He will not let you be tempted அவர் சோதிக்கப்படுவ விட்டுவிட மாட்டார். beyond what you can bear. நீங்க தாங்க முடியாத சோதனை உங்களுக்கு But அருளுவார். even when if you are tempted, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுதும் He will also provide a way நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை so that you can stand up under it. அவர் உங்களுக்கு கொடுப்பார். Amen. Amen. When you are tempted, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது it is in your hands. உங்க கையில தான் இருக்கு. Because God is opening another door. ஆண்டவர் இன்னொரு கதவை திறந்து தான் வச்சிருக்காரு. And what we should say, நாம என்ன சொல்லணும்? I will overcome that world. அந்த உலகத்தை நான் I ஜெயிப்பேன். will overcome that temptation. அந்த சோதனையை நான் I ஜெயிப்பேன். will overcome that sin. அந்த பாவத்தை நான் வெல்லுவேன். Because God has opened that door for me. கர்த்தர் எனக்கென்று வேறொரு வழியை திறந்து And I will வைத்திருக்கிறார். walk in that way. அந்த வழியிலே நான் Jesus நடப்பேன். said, this is the way you walk in it. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுவே வழி, இதிலே நட. Amen. ஆமென். Because God's ways are always perfect. கர்த்தருடைய வழிகள் பூரணமான வழிகள். Daniel was a man of prayer. தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். First we saw he was a man of purpose. அவன் நோக்கம் கொண்ட ஒரு மனிதன் என்பதை Second கண்டோம். we see he is a man of prayer. இரண்டாவது அவன் ஒரு ஜெப வீரன். In times of trouble,
கஷ்ட காலத்தில் Daniel sought his 3 friends. தானியேல் தன்னுடைய 3 நண்பர்களை சேர்த்து He did கொண்டார். not go to his, other people and he shared all his trouble. அவருடைய பிரச்சனைகளை மற்ற மனிதர்கள் எல்லாரிடத்திலும் போய் அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. We normally do that, right? அது நம்ம செய்கிறோம் அல்லவா? We ring a phone and I know talk about all those. எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் ஒரு போன் அடிச்சு கடகடன்னு சொல்லிடுவோம் இல்லையா? But Daniel, he sought his 3 friends. தானியேல் தன்னுடைய 3 நண்பர்களை தேடினான். And they went to God in prayer. அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே முறையிட்டார். Amen சொல்லலாம். ஆமென். Hallelujah. ஆமென். When trouble comes, பிரச்சனை வரும் பொழுது you your husband, wife or children join together. நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்னு சேருங்க. Go to God in prayer. தேவனிடத்திற்கு செல்லுங்கள். And the God of mercy இரக்கத்தின் தேவன் saved them from the wrath of the king. ராஜாவுடைய கோபாக்கினில் இருந்து கர்த்தர் அவர்களை The தப்புவித்தார். book of Daniel chapter 2 verse 17 to 20. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20ஆம் வசனம் We வரை see that Daniel not only prayed when he was in trouble. தானியேல் அவன் பிரச்சனையில் இருந்த பொழுது ஜெபிப்பதோடு In மட்டுமல்லாமல் Daniel chapter 6 verse 10 we see 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். that he prayed 3 times a day. ஒரு நாளிலே 3 முறை ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். That was his lifetime. அது அவனுடைய வாழ்க்கை முறை. How many times we pray? நாம் எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? We eat only 3 times a 3 day. வேளை நம்ம சாப்பிடுகிறோம். We don't pray 3 times. நாம் 3 வேளை ஜெபிப்பது. But Daniel's lifestyle was prayer. தானியேலுடைய வாழ்க்கை முறையே ஜெபம் தான். Always praying. எப்பொழுதும் ஜெபம் 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 என்ற வாழ்க்கை. Man of prayer. ஜெபிக்கிற ஒரு மனிதர். Church prayer brings victory. திருச்சபையை ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். When you are in trouble, நீங்க பிரச்சனையில் இருக்கும் பொழுது don't panic. நீங்க அப்படியே பயந்து நடுங்கிடாதீங்க. Go to God in prayer. தேவனிடத்தில் போங்கள், ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் தெரிவி. And He will show you a way. அவர் உங்களுக்கு வழியை காண்பிப்பார். And walk in that way. அந்த வழியிலே நீங்கள் That will be நடவுங்கள். a blessing. Hallelujah. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். Thirdly, we see Daniel was a man of power. மூன்றாவது தானியேல் ஒரு அதிகாரம் படைத்தவனாக இருந்தார். In the time of responsibility, பொறுப்பின் காலத்திலே Daniel was a man of power. தானியேல் அதிகாரம் படைத்தவனாக இருந்தான். We see that Nebuchadnezzar, he bestowed honor and gifts and every other great power upon Daniel. தானியேலின் மீது அதிக அதிகாரத்தையும் கனத்தையும் வல்லமையும் கொடுத்திருந்தான் நேபுகாத்நேச்சார். He just showered lots of blessings and gifts. பல ஆசீர்வாதங்கள் பல வெகுமதிகளை அவனுக்கு கொடுத்திருந்தான். But Daniel requested the king தானியேல் ராஜாவை பார்த்து ஒரு வேண்டுதலை that வைத்தான். he and his friends who are in prayer would also share his good fortune with them. அவர்களோடு கூட நல்ல காரியங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் கொடுப்பார்கள் என்று அறிவித்திருந்தான். In Daniel chapter 2 verse 46 to 49. தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 முதல் 49ஆம் வசனம் வரைக்கும். So Daniel received that power from the king. அந்த அதிகாரத்தை தானியேல் ராஜாவிடமிருந்து பெற்றுக் கொண்டிருந்தான். But the source of his real power was from God. ஆனால் அவனுடைய வல்லமையினுடைய ஊற்றுக்கண் அதிகாரத்தினுடைய ஊற்றுக்கண் கர்த்தரிடம் இருந்தது. Hallelujah. Hallelujah. He was a man of power. அவன் அதிகாரம் படைத்தவனாக இருந்தான். Finally we see Daniel was a man of faith. கடைசியாக தானியேல் விசுவாசம் கொண்ட மனிதனாக In இருந்தான். times of need, தேவையின் காலத்தில் Daniel was a man of faith. தானியேல் விசுவாசம் நிறைந்த மனிதனாக He இருந்தான். was forced to spend the night in the den of hungry lions. பசியோடு இருக்கிற சிங்க கெபியிலே அவன் இரவை கழிக்க வேண்டியதாக Early in இருந்தது. the morning, King Darius came to the den. அதிகாலையில் தரியு ராஜா வந்த பொழுது He thought Daniel was dead. தானியேல் செத்து போயிருப்பானோ He என்று எண்ணிக்கொண்டு thought the வந்தான். lions would have devoured him. சிங்கங்கள் அவனை பீறி போட்டிருக்கும் But என்று he was so எண்ணிக்கொண்டிருந்தான். surprised to see that Daniel was alive. தானியேல் உயிரோடு இருக்கிறதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். There was no injury on his body அவனுடைய உடலிலே கீறல்கள் இல்லை. because Daniel believed in his God. ஏனென்றால் தானியேல் தன்னுடைய தேவனை He நம்பிக்கொண்டிருந்தான். was a man of faith. அவன் விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன். Daniel's faith is also included in the book of Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய விசுவாசத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. We see the king tried to change their food, ராஜா அவருடைய உணவை மாற்ற முயற்சித்தான். but he could not change their faith. உணவை அவர்கள் விசுவாசத்தை மாற்ற முடியும். Hallelujah. Hallelujah. God's children want to encourage you today that you stand for Christ. திருச்சபை மக்களே, உங்களை இந்த காலை நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்காக உறுதியாக நில்லுங்கள். Live for Christ. இயேசுவுக்காகவே வாழுங்கள். Practice righteousness. நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள். Practice holiness. பரிசுத்தத்தை பழக்கிக் கொள்ளுங்கள். Practice faithfulness. உண்மையா இருப்பதை பழக்கிக் கொள்ளுங்கள்.
If you are faithful in little things, the Lord will make you rule over much. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்கள் அநேகத்தின் மீது அதிகாரியாக்குவார். Then the Lord will bless your obedience. கர்த்தர் உங்கள் கீழ்ப்படிதலை And ஆசீர்வதிப்பார். He will bend all your enemies to உங்கள் His will. சத்துருக்களை எல்லாம் தம்முடைய சித்தத்தின்படி மடங்கடிக்க பண்ணுவார். God did that to Daniel and his friends. கர்த்தர் Hallelujah. தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அதை செய்து கொடுத்தார். Because they lived by faith. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தின்படி ஜீவித்தார்கள். They were the people of purpose. அவர்கள் நோக்கம் நிறைந்த மனிதர்கள். They were men of prayer. அவர்கள் ஜெபம் நிறைந்த They மனிதர்கள். were men of power. வல்லமை கொண்ட மனிதர்கள். God gave the young people superior knowledge இளம் வாலிபர்களுக்கு கர்த்தர் விலையேறப்பட்ட ஞானத்தை கொடுத்திருந்தார். and great skills in all learning and wisdom. எல்லா கல்வியிலும் எல்லா பயிற்சி எல்லா அறிவு சார்ந்த காரியங்களிலும் அவர்களுக்கு பயிற்சி We கொடுத்திருந்தார். need knowledge and wisdom in our marriage life. நம்முடைய திருமண வாழ்க்கையில் நமக்கு அறிவு வேண்டும், விவேகம் வேண்டும். Every time I say the marriage is not based on sex, திருமணம் என்பது பாலுறவை சார்ந்தது அல்ல, it is based on knowledge அறிவை சார்ந்தது and understanding. புரிந்து கொள்ளுதலை When சார்ந்தது. you have these two things, இந்த இரண்டும் உங்களுக்கு இருந்தால் your marriage life will be a blessed life. உங்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹalleluya. Daniel received knowledge and wisdom from God. தானியேல் கர்த்தரிடமிருந்து புரிந்து கொள்ளுதலையும் அறிவையும் விவேகத்தையும் பெற்றிருந்தார். God gave them superior knowledge. விலையேறப்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான விவேகத்தை We always கொடுத்தார். go to God in prayer now, always asking God, Lord, give me this and give me that. எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் போய் ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று கேட்பதற்கு பதிலாக How many of you have asked God, give me knowledge and wisdom ஆண்டவரே எனக்கு அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க என்று எத்தனை to பேர் handle கேட்டிருக்கிறீர்கள்? such a difficult இந்த situation? சூழ்நிலைகள் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் கையாளுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். Maybe you're finding some difficulties in your workplace ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம், or in your business or ministry. அல்லது வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய ஊழியத்தில். Ask God, Lord, give me knowledge to handle this ஆண்டவரே situation. இதை நான் கையாளுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று Give me கேளுங்கள். wisdom to handle this situation. இந்த சூழ்நிலை கையாளுவதற்கு எனக்கு விவேகத்தை தாரும் என்று The கேளுங்கள். king found these young people 10 times better than all the wise men of the palace. அரண்மனையில் இருந்த ஞானிகளை பார்க்கிலும் இந்த இளம் வாலிபர்கள் 10 மடங்கு சமத்துவர்களாக இருந்ததை ராஜா கண்டான். Daniel chapter 1 verse 17 to 21. தானியேல் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 21ஆம் வசனம் வரை. 10 times better than all the wise people. அந்த ஞானிகளை அரண்மனை ஞானிகளை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இவர்கள் இருந்தார்கள். The king tried to change their food, but they could not change their faith. ராஜாவினுடைய கோத்திரத்தார் அவர்கள் உணவை மாற்றினார்களே ஒழிய அவர்கள் விசுவாசத்தை மாற்ற The முடியவில்லை. Babylonians tried to change the country of residence, but not the character of the young people. பாபிலோனியர்கள் அவர்களுடைய இருப்பிடத்தின் தேசத்தை மாற்ற முடிந்ததை ஒழிய அவர்களுடைய விசுவாசத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் மாற்ற முடியவில்லை. These 4 young Hebrews, இந்த 2 எபிரேய புருஷர்கள் they're living in a strange land. அவர்கள் அந்நிய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They're filled with all sorts of pagan gods and goddesses. அவர்கள் அஞ்ஞானிகளுடைய தேவர்களையும் தேவதைகளாலும் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். Babylon is filled with idolatry and பாபிலோன் immorality. முழுவதும் அங்கே நெறியற்ற வாழ்க்கையும் அங்கே சிலை வழிபாடும் நிரம்பி இருந்தது. But Babylon is a very beautiful place. பாபிலோன் மிக அழகான ஒரு தேசம், Very magnificent looking, மிக மிக பிரம்மாண்டமான ஒரு தேசம். especially in its architecture. முக்கியமாக கலை நயத்திலே, சிற்பக்கலையிலே. Its hanging gardens is one of the wonders in the world. உலக அதிசயங்களில் ஒன்று பாபிலோனில் இருக்கிற தொங்கு தோட்டம். So we can see there's lust of the eyes, right? கண்களின் இச்சை, கண்களுக்கு பார்வைக்கு செம்மையானது பலது பாபிலோனில் இருக்கு. And they're all young people. அவர்கள் இளம் வாலிபர்கள். But there's temptation all over the country. தேசம் முழுவதும் சோதனை தான். So we can understand how the eyes of these young men will be filled with lust. எப்படி இந்த இளம் வாலிபருடைய கண்கள் இச்சையினாலே நிரம்பி இருக்கும் என்பதை நம்மால் யோசிக்க But முடிகிறது. these 4 young people ஆனால் இந்த 4 இளம் வாலிபர்கள் did not conform to the Babylonian way of life. பாபிலோனியருடைய வாழ்க்கை முறைக்கு தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளவில்லை. They were totally transformed by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே அவர்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்திருந்தது. They knew what is God's perfect will in their தேவனுடைய lives. பூரணமான சித்தம் என்னது என்பதை அவர்கள் தெளிவாக They knew அறிந்திருந்தார்கள். what is God's pleasant and a good will in their life. கர்த்தருடைய பூரணமான சித்தம் என்னது என்பதை அவர்கள் தெளிவாக They அறிந்திருந்தார்கள். did not compromise to the Babylonian way of life. பாபிலோனுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளவில்லை. Just don't compromise your faith to this world. திருச்சபையை உலகத்திற்கு ஏற்றவாறு உங்கள் விசுவாசத்தை மாற்றிக் Don't கொள்ளாதீர்கள். compromise your faith with your friends. உங்கள் நண்பர்களுக்காக உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Stand firm in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் உறுதியாக நில்லுங்கள். Always practice righteousness and holiness. எப்பொழுதுமே நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள்.
பின்பற்றுங்கள், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். The Babylonians tried to change the name of the young people, பாபிலோனியர்கள் இந்த வாலிபர்களுடைய பெயரை மாற்றி வைத்து but they விட்டார்கள். could not change their nature. ஆனால் அவருடைய குணத்தை மாற்ற முடியவில்லை. They were the devoted students of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள். They were saved and given a new nature. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் புதிய சுபாவத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. They were students of the Old Testament. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் மாணவர்கள். They must have read the Isaiah book. ஏசாயா புத்தகத்தை படித்திருப்பார்கள். They looked for a promised Messiah to come, ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். crucified and wounded for the transgression. அவர்கள் அக்கிரமங்களுக்காக நிச்சயமாக அவர் அடிக்கப்படுவார், கொல்லப்படுவார் என்பதை In அறிந்தவர்கள். Isaiah chapter 53 we see ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் that he was பார்க்கிறோம், cursed for our iniquities, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் and to நசுக்கப்பட்டார். his punishment he brought us peace, அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது and வந்தது. by his wounds we are healed. அவருடைய தழும்புகளாலே நாம் He சுகமாகிறோம். was brought as a lamb to the slaughter. அவர் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். These young people were saved and given a new nature இந்த இளம் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டிருந்தது. because of what Christ would do at Calvary. கல்வாரியிலே இயேசு என்ன செய்ய போகிறாரோ அது நிமித்தம் அவர்களுக்கு அருளப்பட்டது. Just as in the day, அந்த நாளிலே you and I are saved by looking back to Calvary. Amen. நீங்களும் நானும் சிலுவையை பின்னோக்கி பார்க்கிறோம். They were given names that honored false gods. அவர்கள் பொய்யான தேவர்களை வணங்கும்படி அவருடைய பெயர்கள் மாற்றப்பட்டது. But they did not honor the new names. ஆனால் அந்த புதிய பெயர்களுக்கு அவர் கனம் கொடுக்கவில்லை. It doesn't matter what you are called. நீங்கள் எப்படி அழைக்கப்படுகிறீர்கள் என்பதினால் பிரச்சனை இல்லை. It is what you are in Christ that matters. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதுதான் முக்கியம். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். The Babylonians changed the young man's food, their way of life. பாபிலோனியர்கள் அவர்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றினார்கள், வாழ்க்கை முறையை They மாற்றினார்கள். tried to change the way of life. அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்ற முயற்சித்தார்கள். They tried to change the country and land. தேசத்தை மாற்றி விட்டார்கள், புழங்குகிற சூழலை மாற்றி விட்டார்கள். But Daniel and his friends, தானியேலும் அவனுடைய நண்பர்களும் they remained the same in faith. விசுவாசத்தில் மட்டும் அவர்கள் அப்படியே இருந்தார்கள். They never changed. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. Their character never changed. அவர்கள் குணாதிசயம் மாறவில்லை. There was a lot of temptation. எத்தனையோ சோதனைகள் அவர்களை சுற்றிலும். And the Babylonians and the king tried to, to come and give them all delicacies and wine. பாபிலோனியர்கள் குடிக்க கொடுத்தார்கள், பல விருந்துகளை வைத்தார்கள். Those were offered to the Babylonian false gods. பாபிலோனில் இருக்கிற பொய் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு But they கொடுக்கப்பட்டது. remained in faith so strongly. விசுவாசத்தில் உறுதியோடு அவர்கள் தங்கியிருந்தார்கள். Babylon could not change them. பாபிலோன் அவர்களை மாற்ற முடியவில்லை. But they made many changes in Babylon. அவர்கள் பாபிலோனிலே மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். That's the reason God has called us. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். He wants to choose you அவர் உங்களை தெரிந்து to கொண்டிருக்கிறார். bring a change in your home, உங்களுடைய வீட்டில் ஒரு மாற்றத்தை to கொண்டு bring a வருவதற்கு, change in your community, உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை to கொண்டு bring a வருவதற்கு, change in our city. உங்கள் பட்டணத்திலே மாற்றத்தை கொண்டு The Lord has வருவதற்கு, chosen our church to bring a change in our country. நம்முடைய தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நமது திருச்சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And that's the reason we are here. அதற்காகவே நாம் இங்கே இருக்கிறோம். Just like Daniel and his friends. தானியேலும் அவருடைய நண்பர்களும் இருந்தது போல God delivered these three courageous young people கர்த்தர் தைரியமான இந்த வாலிபர்களை விடுதலை செய்தார். from the fiery furnace. அந்த உளையான அக்கினியிலிருந்து விடுதலை More செய்தார். than just they delivered them, he also joined them in the fire and worshiped together. அவர்களை விடுதலை செய்தது மட்டுமல்ல, கர்த்தரே அவர்களோடு கூட இணைந்து கொண்டார், அவர்கள் ஆராதிக்கும்படியாக. And the faith of those Hebrew people அந்த எபிரேய சகோதரர்களுடைய விசுவாசம் was shining more than the golden image that and king created. ராஜா வைத்திருந்த அந்த சொரூபத்தை பார்க்கிலும் அதிகமாய் ஜொலித்தது. Hallelujah. Hallelujah. God wants us to shine in this world. கர்த்தர் இந்த உலகத்திலே நாம் ஜொலிக்க வேண்டும் He என்று wants us to be the burning light of this world. இந்த உலகத்திலே நாம் எரிகிற தீபங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Have the purpose of God in your life. தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் பற்றிக் கொண்டிருங்கள். Be a person of prayer. ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருங்கள். Be a person of faith. விசுவாசம் நிறைந்த மனிதனாக Be இருங்கள். obedient to His word. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து When you நடவுங்கள். practice righteousness, நீதியை நீங்கள் பழக்கிக் கொள்ளுங்கள். when you practice holiness and faithfulness, பரிசுத்தமாய் இருப்பதையும் உண்மையாய் இருப்பதையும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். the Lord will make you like Daniel and three Hebrews. கர்த்தர் தானியேலை போலும் அந்த 3 எபிரேய புருஷரை போலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். In any situation, எந்த சூழ்நிலையிலும் be strong in faith. விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். Don't compromise. உலகத்தோடு ஒத்துப்போய் விடாதீர்கள். Amen. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை Let's ஆசீர்வதிப்பார். all stand together. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம்.
Hallelujah. Let's all our eyes be closed எல்லா கண்களும் மூடி இருக்கிறது. and dedicate our life to Jesus. நமது வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். So Lord, say, Lord, I surrender my life to you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. Hallelujah. I want to be like Daniel. தானியேலை போல நான் வாழ வேண்டும். No matter what my age is, Lord. என் வயதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. Help me not to compromise இந்த உலகத்தோடு நான் ஒத்து போகவே கூடாது. to the pattern of this world. உலகத்தின் முறைமைகளின்படி நான் வாழக்கூடாது. Let my faith grow stronger. என் விசுவாசம் பலப்படட்டும் In ஆண்டவரே. obedience to your word. நான் இந்த உலகத்திலே நான் வாழும்போது Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Above all, Jesus went up to the cross. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சிலுவைக்கு சென்றார். Above all powers, எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக, above everything, எல்லாவற்றுக்கும் மேலாக He loved us. அவர் நம்மை நேசித்தார். Crucified, leave behind the smoke, live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. He took the fall, thought of me, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose, trampled on the ground. He took the fall, and thought of me, ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna.
We thank the Lord நன்றி Jesus ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் for this இயேசுவே. time, wonderful time of worship. அருமையான நேரத்தின் ஆராதனை நேரத்திற்காக We thank you for your word. உடைய வார்த்தைக்காக நன்றி. Help us, Lord, to always stand firm enough in the faith in Christ. விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் To ஆண்டவரே. practice righteousness and holiness in our lives. நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாங்கள் உறுதியாய் நிற்க உதவி So the செய்யும். Lord will lift us up on high. அப்பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துவார். Just like you lifted up Daniel and the king. தானியேலை 3 எபிரேய நண்பர்களை உயர்த்தியதைப் போல Help us to walk by faith and not by sight. விசுவாசத்தின்படி நடக்க, காண்கிறபடி நடவாமல் இருக்க We thank you for magnifying your word. உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினபடி நான் நன்றி Give சொல்கிறேன். you praise, glory, and honor to you. உமக்கு நாங்கள் சகல துதிக்கான மகிமையை In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் வல்லபெரும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். You may be seated.